கேப்டன் போதையில் மறந்தால் அம்மா சொல்லுது. கேப்டன் கட்சியை பற்றி பேசுனா கேப்டன் போதையில் பேசுகிறாருன்னு. கேப்டன் வந்து என்றைக்கு ஒழுங்காக தான் பேசுவான், அம்மா தான் தப்பாக பேசுவேன். ஓகே, இன்றைக்கும் வந்து கேப்டன் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கேப்டன். வேறு டைலாக் வரணுச்சு, வெளியே வாங்க, கொண்டு வா, டைலாக் கொண்டு வாங்க. ஆசிம் கான், காந்தியா நடந்துக்கிறது, சுபாஷ் போஸை நடந்துக்கிறது உன் கையில். நீ நடந்துக்கிற முறை இருக்கு. இது பூரா கேப்டன் வல்லரசு கோட்டை. சரிங்க, 2 வயசு செய்தி. இப்போ அப்துல் கலாமும் ஒரு முஸ்லீம் தான், ஏன்னா அவர் இந்தியனாக இருந்தார். ஓகே, படம் நடிச்சலக்கா பிடித்தோமா போன விஸ்கான படம் நடிச்சலக்கா. இப்படி திட்டு டைலாக் ஆடு. இது ஒரு கருப்பு ரோஜா, இது ஒரு லூஸ் கருவாய் ரோசா, கருப்போட கருவாயா. நீ என் கூட ஒரு படத்தை நடி, அப்போ நீ ஃபேமஸ். கேப்டனோட ஒரு படத்தை நடி, நீ ஃபேமஸ். கருவையா கருவையா கருவாயா. ஆமாம், என்னை விட நீ அப்படியே இவ்வளோ சிவப்பு. நான் சிவப்போ இல்லையா, போகுது இந்த கலர். கருவை கேப்டன் விஜயகாந்த் கருப்பா இருக்கும். கருப்பா இருந்தாலும் எடுப்பா இருக்கார்ல, அதை பார்த்தியா? புதுப்பை என்ன சொல்லியிருக்கு, கேப்டன் விஜயகாந்த் கருப்பு தான், ஏன்னா கருப்பு கண்ணால் தான் பார்க்கணும், சகப்பை செருப்பால் அடிக்கணும். அவ்வளோதானா? எஸ் எஸ். படித்த தமிழில் மன்னிப்புங்கிறது இந்த கேப்டனுக்கு பிடிக்காத வார்த்தை. ஓகே, எந்த கோர்ட்லையும் தப்பிச்சிருவேன், ஏன்னா இந்த தர்மா கோர்ட்டில் தப்பிக்க முடியாது. தர்மா கோர்ட்டில் அப்படி என்ன தண்டனை கிடைக்கும்? தர்மா கோர்ட்டில் என்ன தண்டனை கிடைக்குன்னு தெரியுமா? நான் கொடுக்குற தண்டனை தான் தர்மா. இதான் தர்மா. மனுஷன் கோர்ட்டில் நீ தப்பிச்சிடுவேன், அந்த ஆண்டவன் கோர்ட் தர்மா கோர்ட் தப்பிக்கவே முடியாது. கொடுப்பான்.